இதை விட எத்தனையோ பேருங்க வந்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. நம்ம ஜாதி சொன்னே கெட்டதில்லை. எங்க வாழ்க்கையிலேயே முடிக்கணும்னா ஐயா உங்க கையில இருக்குதுயா. எத்தனையோ பேர் வந்தாங்க, சாத்தியெல்லாம் தரேன், இந்த ஊர்ல கூட தருவேன். இது ஆட்சிக்குள்ளே எங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதை விட நீங்க தேவையான ஜாதி சான்று மட்டும்தான். 65 வருஷமா ஜாதி சான்றிதழ் இல்ல. கணிக்கர் பழங்குடியின மக்களுடைய கோரிக்கையை ஏற்ற அமைச்சர் வன்னியரசு. பிள்ளைங்க ஊர் ஊரா போய் குடுகுடுப்பை நம்ம கையில வச்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு நல்ல காலத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்முடைய நல்ல காலம் எப்ப பிறக்கும் அப்படிங்கறத நம்முடைய கேள்விக்குறி. அப்பா நமக்கு குடுகுடுப்பை ஆட்டி இருக்கலாம், அல்லது தாத்தா வேலையை செய்திருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள், அடுத்தடுத்து வர்ற பிள்ளைகள், நீங்களும் டாக்டர் படிக்கணும், நீங்களும் வக்கீலுக்கு படிக்கணும், நீங்களும் வேணா போலீஸ்காரன் உள்ள பொய் வழக்கு போடுவதற்கு உங்களை தொட முடியாது. முதல்ல மக்களுக்கு நான் உறுதியளிக்கின்றேன், கட்டாயம் நம்முடைய துறை சார்ந்து இந்த கணிக்கர் என்கின்ற சான்றிதழ் எஸ்டி பழங்குடி மக்களுக்கான 65 வருஷமா ஜாதி சான்றிதழ் இல்லாம இருக்கிற கணிக்கர் பழங்குடியின மக்களுடைய கோரிக்கையை ஏத்துக்கிட்டு ஜாதி சான்றிதழ் வழங்குவதா இப்ப மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் உறுதி கொடுத்திருக்காரு. அந்த மக்களை மீட் பண்ணும்போது நிறையவே எமோஷனலா பேசியிருக்காங்க. இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, ஆனா யாருமே எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் தரல. இத்தனை வருஷமா தராதத நீங்க தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இனிமே எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நாங்க இந்த வேலையை பார்த்தது போதும், எங்களுடைய அடுத்த தலைமுறையாச்சும் படிச்சு நல்ல வேலைக்கு போட்டோன்னு ரொம்ப எமோஷனலா பேசி இருக்காங்க. அவங்களோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு ஜாதி சான்றிதழை வழங்குவதா அமைச்சர் வன்னியரசு அவர்களும் உறுதி கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க.